ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பொங்கலும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி கிடையாது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொங்கல் செய்யலாம். பொங்கலுக்கு 200 கிராம் பச்சரிசியும் 50 கிராம் பாசிப்பருப்பும் எடுத்துருக்கிறேன். முதல்ல பாசிப்பருப்பை குக்கரில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துப்போம். பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா லைட்டாக வாசனை வரும் வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப வறுப்படணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஸ்மெல் வரந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பருப்பையும் அரிசியும் நல்லா ஒரு அரை மணி நேரம் கழுவி ஊற வச்சுப்போம். மறுபடியும் ஆன் பண்ணி நம்ம குக்கரில் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பை எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமேட்டு நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்தோம். 4 டம்ளர், எந்த டம்ளர் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் அரிசி, பருப்பு, தண்ணி, உப்பு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி எடுத்து குக்கர் மூடி போட்டுப்போம். குக்கரில் ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 4 விசில் வந்துருச்சு. நம்ம குக்கரை ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சுப்போம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்துப்போம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுப்போம். 50 கிராம் நெய் ஊற்றிக்கிறேன் நான். நெய் சூடாகட்டும். நெய் சூடானதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துப்போம். 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துப்போம். மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்துப்போம். இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துப்போம். கறிவேப்பிலை சேர்த்துப்போம். கொத்தமல்லி சேர்த்துப்போம். பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். இப்போ தாளிச்சிட்டோம். நம்ம விசில் ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் விசிலை ரிமூவ் பண்ணிடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ தாளிச்சதை நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். வெந்த அரிசி பருப்பு கூட நம்ம தாளிச்சதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா கலந்து கொடுப்போம். சூப்பராக இருக்குது பாருங்கள் பொங்கல். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் சூப்பராக ஆனால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனை வருது. சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொங்கல் கூட சைடிஷாக நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி கடைய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் ரொம்ப முக்கியமானது. 1/4 கிலோ கத்திரிக்காய், 2 தக்காளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், பெருங்காயம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். 50 கிராம் பாசிப்பருப்பை நான் கழுவி குக்கரில் எடுத்துருக்கேன். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி பாசிப்பருப்பை வச்சுப்போம். இது கூட பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம். பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். தக்காளி சேர்த்துப்போம். வெங்காயம் சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். புளி ஆட் பண்ணிப்போம். குக்கர் மூடி போட்டுருவோம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுடலாம். இது ஒரு 4 விசில் வந்தவுடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துப்போம். தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். கடாய் வச்சுப்போம்.
2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்ல பூண்டை தட்டி, இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி கடையிலுக்கு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தட்டி போட்டால் வாசனையாக சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துப்போம். இப்போ நல்லா வதக்கி கொடுப்போம். வதக்குனதை நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கிட்டால் சுவையான கத்திரிக்காய் கடையல் ரெடி. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான கத்திரிக்காய் கடையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம குழைவான சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வடை வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். குழைய நெய் மணக்க சூப்பரான பொங்கலும் கத்திரிக்காய் பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.